வெல்கம் டு டைரி தமிழா. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதுக்கு என்னடா அர்த்தம்னு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு அழகான குட்டி கதையோட இதற்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு வாழ்வியல் உண்மையை இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெட்டது பண்ணுறவனுக்கு எல்லாம் நல்லது நடக்குது, ஒருவேளை நம்மளும் கெட்டதாக நினச்சாதான் நம்மளுக்கு நல்லது நடக்குமோ அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தில் காலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட சந்தோஷத்தையும் இருக்கிற நிம்மதியும் கெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ராஜா தன்னோட மக்களுக்காக 3 அதிகாரிகளை நியமிக்கிறாரு. மக்களோட நலனுக்காக சில திட்டங்களையும் கொடுத்து அதை செயல்படுத்த சொல்கிறாரு. ஆனால் அந்த 3 அதிகாரிகளும் ரொம்பவே ஊழல் பண்ணுறாங்க. அதுவும் மக்களுக்கும் தெரியாமல் மன்னருக்கும் தெரியாத வகையில் ரொம்பவே திறமையாக பண்ணுறாங்க. ஒரு நாள் இது பற்றி மன்னருக்கு லேசாக தெரிய வரும்போது மன்னர் கூப்பிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த 3 அதிகாரிகளும் நாங்கள் ரொம்பவே உத்தமனுங்க, நாங்கள் ரொம்பவே நல்லவனுங்கன்ற மாதிரி நாடகம் ஆடுறாங்க. இந்த 3 பேருக்குமே ஒரு சரியான பாடத்தை சொல்லி தரணும்னு மன்னர் யோசிக்கிறாரு. ஒரு நாள் இவங்களை கூப்பிட்டு, நீங்கள் 3 பேரும் வேறு வேறு காட்டுக்கு போகணும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சாக்குப்பை கொடுக்கப்படும். அதில் ஒரு ஆள் 2 வாரம் சாப்பிட்ற அளவுக்கு காய், கனி, கிழங்குகள்னு எல்லாத்தையும் சேகரித்து எடுத்து வாங்கணும்னு சொல்கிறாரு. மேலும் நீங்கள் கொண்டு வர அந்த சாக்குப்பையை கண்டிப்பாக யாருமே செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு ஆள் மட்டும் என்னதான் ஊழல் பண்ணாலும் ஒரு ஆள் சாப்பிட்ற விஷயத்தில் ஏன் அலட்சியம் காட்டணும்? மன்னரோட கட்டளைப்படி எல்லா பழங்களையும் காய்கறியும் கிழங்குகளையும் ஒழுங்காக சேகரிப்போன்னு முடிவு பண்ணுறாரு. 2வதாக இருந்த ஆள் இன்கேஸ் செக் பண்ணாலும் மேலோட்டமாக தானே செக் பண்ணுவாங்க. ஸோ மேலே மட்டும் நல்ல பழங்களாக வச்சுட்டு கீழே அழுகி போன பழம் கொட்டைங்கள்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. 3வதாக இருந்த ஆள் இதை கூட யோசிக்காமல் ரொம்பவே அலட்சியமாக அந்த மூட்டை ஃபுல்லாக வெறும் காஞ்ச இலைகளை மட்டுமே சேகரிக்கிறார். கடைசியாக மன்னரை பார்க்க வரும்போது மன்னர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த 3 பேரையுமே சிறையில் அடைங்க, இவங்கள 2 வாரம் அதே சிறையில் வச்சுருங்க, இவங்களுக்கு தேவைப்படுற எந்த உணவையும் கொடுக்காதீங்க, அவங்க என்ன சேகரித்தாங்களோ அதை மட்டுமே அவங்களுக்கு கொடுங்கன்னு கட்டளையிடுறாரு. இப்போவே உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அந்த மூட்டையை ஒழுங்காக ஃபில் பண்ணவர் மட்டும்தான் ஒழுங்காக சிறையை விட்டு வெளியில் வராரு. மற்ற 2 பேரில் ஒருவர் இறந்து போகிறாரு, இன்னொருத்தவர் ரொம்பவே உடல்நலம் பாதித்து மோசமான ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. சிறையை விட்டு வெளியே உருப்படியாக வந்த அந்த ஒரு அதிகாரி மட்டும் மனம் திருந்தி உண்மையாகவே மக்களுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வாழ்வியல் உண்மை என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் நம்ம லைஃபுக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கான சுதந்திரம் இருக்குது. அதனால் நம்ம என்ன வேணால் செய்யலாம், தப்பு செஞ்சாலும் பரவாயில்லைன்னு நினச்சா அதுக்கான பலனை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. யாரோ ஒருத்தர் கெட்டது செஞ்சாலும் நல்லா தானே இருக்கான்னு தயவு செஞ்சு நீங்களும் அந்த வழியில் போக நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எப்போ வேணால் அடிச்சிடும். அப்படி கெட்டது செய்கிறவங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க செஞ்சதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அது ரொம்ப மோசமாக கூட இருக்கலாம். முடிஞ்ச வரை யாருக்கும் கெட்டது நினைக்காம நம்ம லைஃப்காக நாம் செய்கிற எந்த ஒரு விஷயமும் மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமலும் அடுத்தவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமலும் இருக்கிற மாதிரி பார்த்து கவனமாக இருங்க. இது எல்லோருக்கும் பொருந்தும். இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த கதை மூலமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அது மூலமாக உங்கள் லைஃப் சந்தோஷமாக அமையுதுன்னா கண்டிப்பாக அதை விட பெரிய சந்தோஷமும் வெற்றியும் எனக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணதில் கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேட்டர் என்னென்னா, நம்ம டைரி தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.